وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அல்லாஹு தாலா புனிதமிக்க நமது ஷேக் நாயகம் அவருடைய மாதாந்திர ஃபாத்திஹாவிலே நம்மை ஒன்று சேர்த்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். ஒவ்வொரு முரீதும் அவர்கள் ஃபாத்திஹாவை மதிப்பது அவர்களை மதிப்பதற்கு சமம். காரணம், ஃபாத்திஹா என்று சொன்னாலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சொல்வது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குர்ஆன்ல ஓதுனோம்ல, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தான் ஃபாத்திஹான்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஷேக் நாயகம் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹாவாகவே வாழ்ந்தவர்கள், பார்த்தவர்கள், ஆனவர்கள். பொதுவாக எல்லா வலிமார்களும் சிறந்தவர்கள் தான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் தான். இப்போ கௌசநாயகத்தை ஏன் எல்லா வலிமார்களுக்கும் தலைவன் ஏன் சொல்கிறாங்க? தவஜுல் அவுலியாங்கிறாங்க. என்ன காரணம்? இன்றைக்கி பைத்தில் கூட குத்துபியாரை கூட படித்தேன். சதகத்துல்லா அப்பா எழுதின குத்துபியா. நபியுடைய தீனை, மார்க்கத்தை மனித ரூபத்தில் பார்த்தவர்கள் கௌசநாயகம் மட்டும்தான். நாமெல்லாம் மனித ரூபத்தில் தீனை பார்க்கவே முடியாது. நாமெல்லாம் பார்த்துருக்கோமா? ஃபஜ்ர் தொழுதுருப்போம், அதுக்கப்புறம் அவுராதில் ஓதிருப்போம், குர்ஆன் ஓதிருப்போம், தலால் ஹைராத் ஓதிருப்போம், ஏழை அமல்கள் செஞ்சுருப்போம். ஆனால் மனித ரூபத்தில் பார்த்தவங்க நபியுடைய தீனை, நபியுனா கௌசல் வலியுனா சனதுனா கௌசல் ஆளும் வஜில்லாம மட்டும்தான். உலகத்தில் யாரும் பார்க்கல. அப்போ அப்படி பார்த்தாங்க, அதனால் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து. அதனால தான் எல்லா மக்களும் கௌசநாயகத்தை ஏற்றுக்கிறாங்க. ஹாரிஜியாக்கள், ஜிந்தீக்குகள், இஸ்லாம் அல்லாத மதத்தினர்களும் கௌசநாயகத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்படிலாம் படித்தாங்க.
அவர்களுடைய வழியில் வந்த நாமும் என்னைக்காவது தீனை பார்த்துருக்கோமா? தீனை பார்க்குறோம், ஆனால் உணர்வு இல்லை நமக்கு. உணர்வுடன் அவர்கள் பார்த்தார், உணர்வுடன் பார்த்தார். எப்படிங்க உதாரணம் சொல்லவா? எத்தனையோ பேர் இங்கே கண்ணாடி போட்டிருக்குங்க. டாக்டர் என்னையும் கண்ணாடி போட சொன்னான். கக்கூசு போகக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரத்தை தவிர பாக்கி நேரம் முழுவதும் கண்ணாடி போடணும்னா டாக்டர் 15 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கார் இருக்கும்போது. நான் போகிறதே இல்லை, போட்டாலும் மாறி ஆகுது, புகை கூட்டமாக இருக்குது, பிரகாசம் அதிகமாக போயிடுது. நேற்று சத்தம் விட்டான் டாக்டர். இப்போ கண்ணாடி போட்டிருக்கோம் உதாரணமாக, எத்தனை பேர் போட்டிருக்கேன். கண்ணாடி போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, ஒரு பொம்பளையை பார்க்குறீங்க, ஒரு ஆம்பளையை பார்க்குறீங்க, ஒரு ஆடை பார்க்குறேங்க, ஒரு மாடை பார்க்குறேங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு உணர்வு இருக்கா? கண்ணாடியை பார்க்குற உணர்வு இருக்கா உங்களுக்கு? இல்லை. கண்ணாடியை பார்க்குற உணர்வு இருந்தால் ஆடு தெரியாது முன்னாடி. நீங்கள் கார் ஓட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுட்டு காரை ஓட்டுறங்க, கண்ணாடியை பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ளதும் தெரியாது, எங்கேயா போய் விட்டுருவோம். கண்ணாடியில் பார்வை மோதித்தான் அண்ணாண்ட போது பார்வை முன்னாடி யார் இருக்கா பார்க்க யோசிக்கணும். கண்ணாடியை நாம் பார்க்க அந்த உணர்வு இல்லை நமக்கு. அதை போல தாங்க அல்லாஹ்வை பார்க்குறோம், ரசூலை பார்க்குறோம், தீனை பார்க்குறோம், ஆனால் உணர்வு இல்லை. மோதி தான் வெளியே போகுது, பார்வையில் மோதி தான் வெளியில் போகுது. உணர்வுடன் பார்த்தவர்கள் கௌசலாரும் அது எல்லாம் தீனன் முஷஹன் படித்தாங்க, ஷஹன். அதனால் நாமும் இன்னைக்கு வந்து அவங்க வருவா கண்ணாடியை பார்க்கலாம், ஆனால் ஷோருடன் உணர்வுடன் நாமும் பார்க்கல. அதே போல் அல்லாஹுவை, ரசூலை, தீனை நாமும் பார்க்குறோம், உணர்வு இல்லை நமக்கு. அப்போ உணர்வுடன் பார்த்தவர்கள் கௌசனா. அதனால தான் அவர்களுடைய மகாமை யாரும் விவரிக்கவே முடியாது. கௌசனாயத்திரி அந்தஸ்து எல்லா நபிமார்களுக்கும் எப்படி ரசூலுல்லா தலைவரோ, எல்லா வலிமார்களுக்கும் கௌசுநாயகன் தலைவர். அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். அதை காமிலாக முக்கம்மலாக ஆக்கித்தர். தாங்கெல்லாம் துவா செய். அவர்களுடைய ஃபைசான பற்றி கொண்டு நாங்கள் அனைவர்களும் திரும்பணும். சும்மா போய் செலவு கொண்டு வந்து என்ன பொருள்? அவங்க தீனாக வாழ்ந்தவர்கள், மார்க்கமாக வாழ்ந்தவர்கள். அதே மார்க்கம் எங்களையும் பற்றிக்கும். நெருப்பு கிட்ட போனால் பற்றிக்குமா இல்லையா? அதே போல் நாருள்ள அவங்க அல்லாஹுடைய நெருப்பு அவங்க டப்புன்னு பற்றிக்கும். அதனால் பற்றிக்கின்னு காஞ்ச கட்டையாக இருந்தால் தான் சீக்கிரம் நெருப்பு பற்றிக்குமா? ஈரமாக இருந்துச்சு, பச்சை குச்சியாக இருந்துச்சு, நெருப்பு பற்றதுக்கு லேட்டாக. பண்டாரி சொல்லுவார், ரொம்ப ஈரக்குச்சியாக இருக்குங்க, மழையில் நெஞ்சிச்சு, நெருப்பு பற்றதுக்கு லேட்டாக. அதே போல் அவளியாக்குடைய சமூகத்துக்கு போகும்போது காஞ்சி போகும், சீக்கிரம் பற்றிக்கும். காஞ்சி கருவாடாக போகணுமா? காஞ்சி கருவாடாக போகும். அது எப்படி காஞ்சி கருவாடாக போகிறது? அது தனிப்பட்ட விஷயம். சொல்லுவாங்க அப்படியா? அல்லாஹ் ஆகையால நாமும் அவ்வளவு ஆகிருன்னு அல்லாஹ் சொல்றான். ஹுவல் அவ்வளு வல் ஆகிரு.
அவன்தான் முந்தியவன், அவன்தான் கடைசியானவன். அதனால் நான் பையன் முன்னாடி பேசுகிறதெல்லாம் யாரும் நினைக்க வேணாம். அவங்க முன்னாடி பேச போகிறாங்க, கீழேன்னு பார்த்தா அவங்க முந்தி பேசுவாங்க, நான் பிந்தி பேசுவேன். மேலேன்னு பார்த்தா நான் முந்தி பேசுவேன், அவங்க பிந்தி பேசுவேன். அதனால தான் தனுசுலாத்த சித்தால குலஃபாக்களுக்கு தெரியும், அஹதியத்து வஹதத்து வாஹிதியத்து அர்வாஹ அம்சால் அபிசாம்லாம் நம்மளை கவனிச்சு தான். ஒன்று ஒன்றை விட முந்தி இருக்குது, ஒன்று பிந்தி இருக்கலாம். அல்லாஹ் கவனிச்சு முந்தியும் கிடையாது, பிந்தியும் கிடையாது. அல்லாஹ் கவனிச்சு முந்தியும் கிடையாது, பிந்தியும் கிடையாது. ஏற்கனவே இதில் இருந்தால் அப்புறம் இந்த படிக்க இறங்கினா, அப்புறம் அந்த படிக்க இறங்கினா. நௌசுபில்லா மின் ஸாலிக். நம்மளை கவனிச்சு தான் அது முந்தி பிந்தி. அப்போ அதை போல கௌசநாயகம் அவருடைய அந்தஸ், அவங்க தீனை ஒரு மனித தோற்றத்தில் பார்த்தவர். அவருடைய அந்தஸ்தை அல்லாஹால உயர்த்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த தீனை பார்த்தவர்களை பார்க்க போனவர்களும் தீன்தாரியாக கருதப்படுவார். அதனால தான் இந்த குத்துபியால் ஒன்று படித்தார், குல்லு அஹ்லி துகா வன்னுகா. தக்குவாதாரி ஆகுன்றா ஆசை இருந்தா, தக்குவாதாரி ஆகுன்னு ஆசை இருந்தா என்ன பாது படி படிச்சு இப்போ ஞாபகம் இல்லையா? கிடையாது மொழி சரி. கௌசநாயகத்தை அழைத்தால்தான் நீங்கள் தக்குவாதாரி ஆக முடியும் போட்டான். எவன் கௌச கூப்பிடலையும் அவன் தக்குவாதாரி கிடையாதுட்டான். ஆலிம் ஷாக்களின் தலைவருங்க சதகத்துல அப்பா, அவங்க சூஃபி பிறகு தான் சூஃபியாக கருதப்பட்டாங்க. சையதுல் உலமா எந்த ஆலிம்ஷாவும் ஆக்க மாட்டாங்க. ஃபகுல்லு அஹ்லி துகா வஸ்ஸுஹுதி வல் ஜுஹுதி. ஃபகுல்லு அஹ்லி துகா வஸ்ஸுஹுதி வல் ஜுஹுதி. ஒவ்வொரு தக்வாவை உடையவர்களும் ஜுஹுதை உடையவர்களும், துனியாவை வெறுத்து வாழ்றாங்களோ அவங்களும், ஜுஹுதை உடையவர்கள் முயற்சி செய்யறவங்க, அல்லாஹ் அடையணும், பொருத்தத்தை அடையணும், சொர்க்கத்தை அடையணும், நரகத்தை விட்டு ஒதுங்கி ஓடின்னு ஜுஹுதை உடையவர்கள். உங்க எல்லாமே எதுக்க உங்களை தான் கூடுவாங்க. எதுக்க யா கௌசுல் ஆலமு முஹியத்தீன், யா கௌஸ் யா கௌஸ். அப்போ இதில் என்ன தெரியுது? யா கௌசுன்னு எவன் கூப்பிடலையோ அவன் வந்து தக்குவாதாரி கிடையாது, லக்குவாதாரி. லக்குவா அடித்தவன் வச்சுக்க வேண்டியதான். தக்குவாவுடைய படித்தரத்தை நாம் அடைந்தால் தானே இவங்களை ஏன் கூப்பிடணும்னு தெரியும். அடையலைன்னா ஏன் கூப்பிடணும்னு தெரியாது. ஆக கௌசுல் ஆலம் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சில்சிலாவில் வந்தவங்க தான் நம்ம ஷேக் நாயகம் காதரியா. அவர்களை சந்திப்பதனால தீனை சந்தித்தவர்களாக ஆகலாம். அவர்களை சந்திப்பதினால் தீனை சந்திப்பதாக. கபரு ஜியாரத்து, கபரு ஜியாரத்துனா என்னங்க? நபியர்கள் சொல்றாங்க, மன் ஜார கபரி பாத வஃபாத்தி. சஹீஹான ஹதீஸ். என் கபரை என் மரணத்திற்கு பிறகு ஜியாரத் செய்தவன், கபரை மரணத்திற்கு பிறகு ஜியாரத், ஃபகன்னமா ஜாரனி ஃபி ஹயாத்தி. இருக்கும்போது என்னை சந்திச்ச மாட்டான். உனக்கு கபரா தெரியுதுங்க, அல்லாஹ்வுடையவர்களுக்கு அது கபரா தெரியாது. கபரும் சாஹிப மசார் மசாடே உடையவர்களும் சமமாகத்தான் தெரியும். ஆனால் தான் கபரை தொட்டு முத்தம் போடுறோம். வெறும் கல்லாக இருந்தால் தொட்டு முத்தம் போடுவோமா? வெறும் மண்ணாக இருந்தால் தொட்டு முத்தம் போடுவோமா? இப்போ காபா இருக்குது, ஹஜருல் அஸ்வத் கல் காபாவில் ஒட்டி இருக்கு, காபாவில் ஒட்டி இருக்கு. எல்லாம் ஹாஜிகளும் உமரிகளும் உமரா செய்யக்கூடியவங்களாம் அவங்க சுத்த போகிறாங்க. இப்போ ஹாஜிகள் சுத்த போகிறாங்க. எந்த பக்கத்துலேயும் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க? காபாவுடைய இடது பக்கத்துலேருந்து சுற்ற ஆரம்பிப்பாங்க. காபாவுடைய இடது பக்கத்துலேருந்து. தவாஃப் செய்யக்கூடியவுடைய வலது பக்கத்தில் ஆரம்பிப்பாங்க. காபா கவனித்து பார்க்கும்போது இடது பக்கத்தில் இருக்கும்.
இடது பக்கத்தில் ஆரம்பிக்கலாமா ஒரு விஷயத்த? வலது பக்கமாக தான் ஆரம்பிக்கணும். ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுப்பதா இருந்தாலும் வலது பக்கம் உள்ளவர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். டீ கொடுக்கணும். டீ கொடுப்பதாக இருந்தாலும் பிஸ்கட் கொடுப்பதாக இருந்தாலும் வீடியோ சுண்ணத்தை பெருமானாருடைய வழிமுறை. தவாஃபு மட்டும் ஏன் இடது பக்கமாக ஆரம்பிச்சாவது? அப்போ தனி மசாயில். அப்போ காவா தொட்டு எத்தனையோ பேர் மிச்சம் போடுறாங்க. அதில் சோதை தொட்டு எத்தனையோ பேர் மிச்சம் போடுறாங்க. ஏன் மிச்சம் போடுறாங்க? அது பைத்துல்லா, அது அல்லாஹ்வுடைய வீடாக பார்க்குறாங்க. கல்லா பார்க்கல, மண்ணா பார்க்கல, முத்தமிடுகிறார். அதே போல கபரை முத்தமிட்டாலும் கபரை உடையவர்களை முத்தமிட்டதை போல்தான். ஆனால் தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சாதாரண மூமின் அணியிருக்காங்கல்ல, சாதாரண மூமின் கபருஸ்தான் எவ்வளோ கபறுகள் இருக்கும். ஆயங்குடி கபருஸ்தான், லால்குடி கபருஸ்தான், அதெல்லாம் எஞ்சி வந்தாங்கலாம். ஆயங்குடி பத்தாது இடம். அதெல்லாம் லால்குடியில் எஞ்சி வந்தாங்க. லால்குடியில் இடம் பத்தாது, ஊடுவெல்லாம் பத்தாது, கபூசு பத்தாது, பாத்ரூம் பத்தாது. அவ்வளோ பேர் அடங்கி உள்ளே இருக்கா, எல்லாம் அடங்கி வச்சுருக்கான். சாதாரண கபூரில் மேலே காலை வச்சாலும் அந்த மையத்துக்கு நோயினை தேவைப்படுகிறது, நோயினை உணர்கிறது. அதீஸ்வரன் அந்த கபூர் மேலே காலை வச்சா அந்த மையத் நோயினை உணர்கிறது. இன்னும் ஃபிக்கு மசாயில் என்னன்னு தெரியுங்களா? அவன் ஃபிக்கு மசாயிலாம் ஒழுங்காக படிக்கலை. நான் ஆடு மாடுகள் கூட மேலே நடக்க விடாமல் பார்த்துக்கணும். கபருக்கு மேலே இருக்கும்போது உன் மேலே ஆடு போகுமா, மாடு போகுமா? இருக்கும்போதே உன் மேலே ஆடு போகுமா, மாடு போகுமா? நம்ம சர்க்காரு இங்கே எங்கள் மஹல்லாவுக்கு தனி கபருஸ்தானி ஏற்படுத்தினாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணம் தெரியுமா? யோசிக்கணும். அந்த காலத்தில் பெரிய பள்ளியில் காம்பவுண்டு சுவர் வைக்காமல் இருந்தாங்க. ஆடு மாடெல்லாம் ஃபுல்லாக அங்கே தான் விட்டு மேய்ப்பாங்க. அதனால தான் இங்கே தனி கபருஸ்தானி ஏற்படுத்துறதுக்கு காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. ஜமாத்தை விட்டு பிரின்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒரு மஹல்லா விட்டு பிரின்லாம் எந்த நோக்கமும் கிடையாது. ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ மசாயில்கள் சொன்னாங்க. சில விளங்காதவர்கள் தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. தனியாக கபருஸ்தானி ஏற்படுத்தினாங்க. கத்தி ஓஞ்சிவிட்டான். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? இப்போ சாதாரண கபரு மேலேயே ஒரு ஆடு நடக்கக்கூடாது, மாடு நடக்கக்கூடாது. அதனால் அந்த மையத்து வெறுக்குது. ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அப்போ கபரை தீண்டுவதும் கபரை உடையவர்களை தீண்டுவது, கபரை சங்கைப்படுத்துவது கபரை உடையவர்களை சங்கைப்படுத்துவது, கபரை சங்கைப்படுத்துவது கபரை உடையவர்களை சங்கைப்படுத்துவது. இப்போ கபரை உடையவர்கள் யாருங்க? அவங்க தீனாக வாழ்ந்தவர்கள், தீன்தாரியாக வாழ்ந்தவர்கள், தீனாக வாழ்ந்தவர்கள். இதனால்தான் இப்போ ஷேக் நாயகம் ஒருத்தர் சொன்னாங்க, கபூரில் 3 கேள்வி. ஒன்று, மண் ரப்புக்கும், ரப்பு யார், நபி யார். 3வது கேள்வி, உன் தீன் என்ன, மா தீனுக்க, உன் தீன் என்ன, உன் தீன் என்ன என்பதா அல்லாஹ் என்ற கேட்டால் ஷேகை காட்டுவேன்டாங்க. என்னுடைய ஷேக் நாயகம். அப்போ கௌசரும் தீனாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் மார்க்கமாகவே வாழ்ந்தவர்கள். அதனால தான் அவருடைய அந்தஸ்து உயர்ந்து போச்சு, உயர்ந்துக்கிட்டே இருக்கு. கடுகு அளவு கூட தனக்காக வாழவே இல்லை அவர்கள். அவர்கள் ஒரு நிமிடம் கூட, ஒரு லமஹா கூட தனக்காக வாழவே இல்லைங்க. மார்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள், பாடுபட்டார்கள். அவங்க கிதாப்லாம் எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எழுதின கிதாப் குத்துபன் முதவ்வனத்தன், தொகுக்கப்பட்ட கிதாபில் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதுனாங்க? மா ஆப நஹஜக ஜு இல்மின் வலா கஷ்ஃபின். கௌசே, உங்களுடைய போங்கை யாரும் குறை சொல்லவே முடியாது. ஆலிம்ஷாவும் குறை சொல்ல முடியாது, சூஃபியாலும் குறை சொல்ல மாட்டாங்க. அப்படி நாசூக்காக வந்துட்டு போயிட்டாங்க. இஃப்ராத் தஃப்ரீத் இல்லா, எல்லை கடந்தும் அவர்கள் நடக்கவில்லை, எல்லைக்கு குறைவாகவும் அவர்கள் நடக்கவில்லை.
அதனால்தான் அவருடைய மகாம், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறார். ஆகவே எதுக்கு சொல்ல வர, நாமும் இப்போ நீங்கள் எல்லாமே வெளியூர் பீர்பாய்கள், உள்ளூர் பீர்பாய்கள், சர்க்காருடைய மாகாண ஃபாத்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏதாவது பற்றிக்கிட்டு போகணுங்க, சும்மா வந்துட்டு போகக்கூடாது. எப்படி பக்கத்தாதுடைய சஃபரு வெறும் காசி செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஏதாவது அங்கேருந்து பற்றிக்கிட்டு வர. இது பேர் அரபியில் இஸ்திலாஹில் இக்திபாஸ்பாங்க. இக்திபாஸ்னா என்ன, ஒரு மெழுகு பற்றி எரியுதே, ஒரு 1000 மெழுகு பற்றியை காட்டி 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 1000 மெழுகு பத்திலையும் பவரை உண்டாக்கி விட்டுறது. அது பேர் இக்திபாஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா கிதாபுலையும் மந்திக்கில் இருக்குது, மானியில் இருக்குது, ஃபிக்குல இருக்குது. இன்னொருத்தவங்க எடுத்து இதை கருத்தை எடுத்து இன்னொருத்தவங்க பேசுவாங்க. இன்னொருத்தவங்க அப்படிய அபிப்பிராயம் நபியுடைய ஹதீஸ் எடுத்து தான் ஹதீஸ் மாதிரி பேசுவாங்க, தான் பேசும் மாதிரி. அல்லாவுடைய கலாம் எடுத்து தான் கலாம் மாதிரி பேசுவாங்க. இக்திபாஸ்ன்னு சொல்லு. ஜே அப்போ எதுக்கு சொல்ல வரேன், அப்போ இங்கே மாகாண ஃபாத்தியாவுக்கு வந்திருக்கிறோம். என்ன இக்திபாஸ் செஞ்சோம், என்ன பற்றிக்கிட்டோம், பற்றி கொண்டாக வேண்டும் நெருப்பை, அந்த நூரை நம்மில் ஏற்றி கொண்டாக வேண்டும். முன்னாடி வாங்கப்பா, வெளியே வந்தது பார்த்துட்டு போகிறாங்க, முன்னாடி நவுந்துவாங்க. ஜே அப்போ எதுக்கு சொல்ல வரேன், இக்திபாஸ். அப்புறம் நாம் எப்படிங்க ஏற்றிக்கிறது, எப்படியே ஏற்றிக்கிறது யோசிக்கணும். நாம் இந்த 100 இருக்க எங்கங்க பார்த்தோம், அதாவது நாமும் நெருப்பை பார்க்குறோம், தீக்குச்சி. இந்த நெருப்பு வெளிரங்கமான இந்த நெருப்பு இருக்கு பார்த்தாங்களா, இந்த நெருப்பு இந்த சரீரம் உலகத்தை மட்டில் மட்டும்தான் பத்தும், வேறு எதுலையும் பற்றிக்காது. எதெல்லாம் ஜடப்பொருள்களாக இருக்குதோ அதில் மட்டும்தான் பத்தும் நெருப்பு. ஜடப்பொருள்களாக ஒரு பேப்பர் இருக்குது, நெருப்பு குச்சி கழிச்சு காட்டுங்க பற்றிக்கும். ஒரு டயர் இருக்குது, நெருப்பு குச்சி கழிச்சு காட்டுங்க பற்றிக்கும். ஒரு விரவு இருக்குது, நெருப்பு குச்சி கழிச்சு காட்டுங்க பற்றிக்கும். எல்லாத்துலேயும் பற்றும். பிளாஸ்டிக் இருக்குது பற்றிக்கும், இரும்பு இருக்குது பற்றிக்கும், மலை இருக்குது பற்றிக்கும். எதெல்லாம் ஆலமே ஷஹாதா அதெல்லாம் நெருப்புடைய தஜல்லி இருக்குது, நெருப்புடைய ஹிஸ்ஸா இருக்குது. அதெல்லாம் தான் எல்லாத்துலேயும் பற்றிக்கும். நெருப்பு அதாவது மலைகளில் நெருப்பு பரவி மலைகளெல்லாம் உருகி ஊற்றுது. வெயில் வேகாலம் தாங்க முடியாமல் நிறையா காட்டுறான். அல்லாஹ் ஹிஃபாஸ் செய்யும். காடுகள்லாம் பச்சை மரங்கள்லாம் பற்றிக்குது. அல்லாஹுடைய கமால், அல்லாஹுடைய ஜலாலியத்தில் உள்ளது. யாசின் சூராவில் கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், பச்சை மரத்திலிருந்து நெருப்பை நாம் படைத்தோம் என்று. பச்சை மரத்தில் நெருப்பு எங்கடா இருக்கும், பச்சை மரத்தில் நெருப்பை நாம் படைத்தோம். ஜே அப்போ நெருப்பு பச்சை மரத்தில் தான் இருக்கும், காஞ்ச மரத்தில் இருக்காதுங்கிறாங்க. காஞ்ச மரத்தை எரிச்சோம். அப்போ நாமும் இந்த நெருப்பு இருக்கு, நாம் பார்க்கக்கூடிய நெருப்பு இந்த ஜடப்பொருள்கள் சூழ்ந்த இந்த உலகத்தை கரித்து விடும். இப்போ நாமும் பேசிக்கிறோம்ல, இர்ஃபானுடைய இல்முங்கிறாங்க, மாரிஃபாவுடைய இல்முங்கிறாங்க, அல்லாஹ்வை பற்றி அறிதல், ரசூலை பற்றி அறிதல், தீனை பற்றி அறிதல், கியாமத்தை பற்றி அறிதல், நபியை பற்றி அறிதல், அல்லாஹ்வுடையவர்களை பற்றி அறிதல். இதற்கு பார்த்தாங்களா இந்த நெருப்பு எங்கே காட்டினா பற்றிக்க தெரியுமா, எங்கே காட்டினா பார்த்தோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்கிறேன், தத்தலியோ அலல் அஃஇதா, தத்தலியோ அலல் அஃஇதா. ஃபுஆத் என்று சொல்லப்படும் நம்முடைய உள்ளங்கத்தின் உள்ரங்கமான கல்வின் உள்ரங்கம் என்பதாக சொல்லும். உள்ளத்தின் உள்ரங்கம், உள்ளம் ஒன்று இருக்குங்க, உள்ளத்துக்குள்ள ஒரு உள்ளம் இருக்கு, அதுக்கு பேர் ஃபுஆதுன்னு சொல்லுவாங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு உள்ளம், பாத்தினுல் பாத்தினர். அந்த ஃபுஆதில் போய் நெருப்பு பற்றி ஜே அந்த நெருப்பு நம்மள பற்றிக்கிச்சா, ஏன் நாமும் பற்றிக்கல, ஏற்றிக்கல நம்மளே, அந்த நெருப்பை ஏற்றுக்கொள்ள ஏன் ஆசை இல்லை?
ஏன் ஏற்றிக்கொள்ள ஆசை இல்லை. அது எப்போங்க பத்தோம்? ஒராசனா தாங்க பத்தோம். நெருப்பு குச்சி ஒராசனா தானே பத்தோம். அவன் ஒராசில் அதனால பத்தலை. உரசி பாருங்களேன் பத்திக்குதா இல்லையாண்டு. உரசி பார்த்தா பத்திக்கும். ஜஸ்பாத் இலாஹி என்பதாக சொல்லும். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷா. நாடியவர்களில் அந்த நெருப்பு பத்திக்கிச்சு. எப்படி ஒரு இரும்ப கொல்லன் நெருப்பில் காட்டின பிறகு அந்த இரும்பு நெருப்பாக அது மாறிவிடுமோ, அவனுடைய ஜாஹிர் பாத்தின் வெளிரங்கம் உள்ரங்கம் அவனுடைய மேல் கீழ் வலது இடது எல்லாம் நெருப்பாக தெரியுமோ, அதே போல் என்னுடைய நெருப்பு நாருல்லா என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பு யாரில் பத்திக்கிச்சோ அவருடைய ஜாஹிர் பாத்தின் நானாக இருப்பேன். வல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷா. நாடியவர்களை நான் தேர்ந்தெடுப்பேன் என்பதாக அர்த்தம் போடுவாங்க. சர்ஃபு படித்த மாணவர்களுக்கு தெரியும், இஜ்திபா என்பது அதனுடைய முஷ்தக்கு அசல் மஸ்தர் எதுங்க? ஜஸ்புலன்னு வந்தது. அந்த ஜஸ்பை தான் சால் அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி தேயாக்கி கல்பு செஞ்சு இஜ்திபான்னு ஆக்கிடுவான். நிறைய வேலைப்பாடு செஞ்சு. இதே ஜசுமுனா உரிதல். நாடியவர்களை தண்ணியிலே உரிந்து கொள்வான் நேரடி பொருள். அல்லாஹ் யஜ்தபி இலைஹி மன் யஷா. நாடியவர்கள் அவங்க இருக்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு பாஞ்சு இருக்குது, ஒரு பஞ்சு இருக்குது, தண்ணி கீழே ஊற்றிருச்சு, உறிஞ்சா தண்ணி தெரியுமா? பாஞ்சுக்குள்ளே போயிட்டா பஞ்சு தானே தெரியும், காட்டன் தானே தெரியும். அதை போல் அல்லாஹ் எவர்களை தண்ணீர் உறிந்து கொண்டானோ அங்கே அவர்கள் தெரிய மாட்டார்கள், ஹக்கு தெரியும். இசார் ஓ ஜுக்கிர் அல்லாஹ், அல்லாஹ் நபி அவர்கள் சொல்கிறாங்க, இசார் ஓ ஜுக்கிர் அல்லாஹ், அவர்களை பார்க்கப்பட்டால் அல்லாஹ் யாபகம் செய்யப்படுவான். அல்லாஹ் யாபகம் செய்யப்படுவான். யோசிக்கணும். அவன் நாமோ அவுலியாக்குடைய சமூகத்திற்கு போகக்கூடிய நாம், அன்பியாக்குடைய சமூகத்திற்கு போகக்கூடிய நாம் அவர்களுடைய நூரை ஏற்றுக்கொண்டார். என்ன செய்யறது? என்ன செய்யறது? அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப நாம எப்படி நாம அந்த நூரை நம்மில் ஏற்றிக்கொள்வது? நூறு இருக்க அல் ஜின்சு யமீனு இலல் ஜின்ஸ் என்பதாக சொல்வாங்க. அல் ஜின்சு யமீனு இலல் ஜின்ஸ். ஒரு இனம் இனத்துடன் சேரும். ஒரு இனம் இனத்துடன் சேரும். நூறு நூறோட தான் சேரும். நாறு நாரோட சேரும். நெருப்பு நெருப்போட சேரும். பிரகாசம் பிரகாசத்தோட சேரும். ஜே அப்ப அவங்க நூறாக வாழக்கூடியவர்கள் கபரிலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி. நான் நூறா போய் நிற்கணும். எப்படி போய் நிற்கிறது? இந்த உலகத்தில் பொதுவாக கபரு ஜியாரா செய்யக்கூடிய ஆதாப சொல் மகான்கள் நம்முடைய ஷேகுமார்கள் சொல்லி தந்த ஆதாம். அப்புறமா நம்முடைய ஷேகுமார்கள் சொல்லி தந்தார். அவங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படிங்க வாழ்ந்தாங்க? 4 விதமாக தான் வாழ்ந்தாங்க. 4 விதமாக வாழ்ந்தாங்க. 5வது விதமாக அவர்களில் அல்லாஹ் இருந்தான். எப்படி 4 விதமாக வாழ்ந்தாங்க என்று சொன்னால் முஹத்தாஜாக வாழ்ந்தார் அவர்கள். எப்படி வாழ்ந்தார் அவர்கள்? முஹத்தாஜாக வாழ்ந்தார். நீங்களும் முஹத்தாஜா போய் நில்லுங்களேன், அவங்க 100 உங்களில் பாஞ்சிடும். தன்னை மாலிக்காக எஜமானதான் நினச்சி அவர்கள் வாழவே இல்லை. இவ்வளோ சொத்துக்கு அதிபதி நான், இவ்வளோ ஃபேக்ட்ரிக்கு அதிபதி நான், இவ்வளோ காலேஜுக்கு அதிபதி நான், இத்தனை மதரசாக்கு நாசிமு நான், நவுசுபில்லா, அல்லாஹ் காப்பாற்று. அவர்கள் மாலிக்கா வாழவே இல்லை. சதா முகத்தாஜ பிச்சைக்காரனாக சதா அல்லாஹின் பக்கம் அல் ஃபகீரு இலல்லா, அல்லாஹின் பக்கம் தேவையாகக்கூடியவர்களாக வாழ்ந்தார். அதே சிந்தனில் போய் நில்லுங்க, ஏறிடும், டப்புன்னு ஏறிடும். டப்புன்னு அந்த ஃபைசான் உங்களில் பாஞ்சிரும். எவங்க முகத்தாஜா வாழ்றாங்க? எவங்க முகத்தாஜா வாழ்றாங்க?
பார்த்து பாருங்கள். நீங்கள் அவங்கள்ட்ட ஃபைசானை பெறலாமா பெற முடியாதா அப்போ சிந்திப்பாங்க. ஃபைசானை பெறலாமா பெற முடியாதா? இது சுலுவுக்குள்ள இத்திஹாதுன்னு சொல்றதுங்க. இத்திஹாத் ஷேகுக்கு முரீதுக்கு மத்தியில் இத்திஹாது உண்டா? இத்திஹாது என்ன? ஒன்றாகும். எப்படி இத்திஹாது ஆகிறது? ஒன்றாகிறது. அவங்க கல்புல ஷேக்குடைய கல்புல வர்றது முரீதுடைய கல்புல வரும். வந்துச்சு கனெக்ஷன் ஒயர் பாஸ் ஆகிட்டே வரும், கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு. ஷேக்குடைய கல்புல வர்றது முரீதுடைய கல்புக்கு வரல, கரண்ட்டு பாஸ் ஆகும். நான் சொல்ல ஹதீஸ் சொல்லுது, சித்திக் அக்பர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய சித்திக் அக்பர் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தது லைஸபி கஸரத்தி ஸலாத், அதிகமாக தொழுந்ததுனால கிடையாது, அதிகமாக நோன்பு வச்சதுனால கிடையாது, அதிகமாக தான தர்மம் கொடுத்ததுனால கிடையாது. என்றாலும் நபி அவர்கள் சொல்றாங்க, எனது உள்ளத்திலே போடப்பட்ட ரகசியம் அவருடைய உள்ளத்திலையும் போடப்பட்டது. போய் பாருங்க, எடுத்து பாருங்க. எனது உள்ளத்திலே போடப்பட்ட ரகசியம் அவர்களுடைய உள்ளத்திலையும் போடப்படுகிறது. சொல்றாங்களா இல்லையா? உள்ள வந்து உட்காருமா, நவுந்து வாங்க இடம் தம்பிவா, தூங்குற பசங்களுக்கு பின்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து தூங்குங்க. டேய் முன்னாடி வந்து தூங்குடாவா, பாவம். அதனால இத்திஹாத் ஷேகுக்கும் முரீதுக்கும் மத்தியில் இத்திஹாத் உண்டா? இத்திஹாத் என்று சொன்னால் ரெண்டு பேருடைய கல்பும் ஒன்னாகி போய் நின்று பாருங்க. ஃபைசான் முந்தகையில் அவங்க கல்புல உள்ளதும் கல்புக்கு வந்துடும், அவங்க கல்புல உள்ளது அவங்க கல்புக்கு வந்துடும். ஏன்னா ஜியாரத்துக்கு நிறையா பேர் வராங்க, ஆதாபுகளை கற்றுக் கொடுக்கும். ஜியாரத்துடைய ஆதாப் முஹத்தாஜாக வாழ்ந்தார்கள். முஹத்தாஜ் தேவையுடையவர்களாக வந்தாங்க. முஹத்தாஜ் என்ன? காசு இல்லாமல் இருக்கும்போது முஹத்தாஜா, அந்த முஹத்தாஜ் கிடையாது. காசு இருக்க முஹத்தாஜ் ஆகுவார். பேங்கில் காசு இருக்கும், ஜோப்பில் காசு இருக்கும், பேக்கில் காசு இருக்கும், சதா முஹத்தாஜா வாழ்வார். முஹத்தாஜா எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க. நைட்டு அதான் சொன்ன ஒரு உதாரணம், ஜவஹர்லால் மௌலானாட்ட தண்ணியில் உள்ள கையை விட்டு தண்ணியை பிடிச்சி பாருங்களேன், பிடிக்க முடியாது, தண்ணியை அப்படியே ஓடிவிடும். அதே போல் ஹல்கை நீங்கள் பிடிக்கவே முடியாது, சிருஷ்டியை பிடிக்கவே முடியாது. ஒரு லமஹா தான் ஹல்கை தெரியும், அடுத்த லமஹா மறைஞ்சு போயிடணும். எல்லாம் தஜல்லியாத், மௌலாவுடைய தஜல்லியாத், நம்ம சில்சிலாவுடைய பாடம். தஜல்லிக்கு தக்கரார் நை, அந்த தஜல்லி திரும்பி வராது, அந்த தஜல்லி அந்த ஜுஹூர் திரும்பி வராது. ஹல்கை பிடிக்க முடியாது, தண்ணியை பிடிச்சி பாருங்க, பிடிக்க முடியாது. அவன் நீ சிருஷ்டி பிடிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் குரானில், அம்மா இந்த குமியன் ஃபஸ் ஒன்றை உழவு போகிறான், டப்புன்னு காணப்படும், அழிஞ்சு படும். அம்மா இந்த அல்லாஹி பா, அவன்கிட்ட உள்ளதான் பாக்கையான. பிடிச்சா நீ அவனை பிடிச்சா அவனை பிடி. நிறைய பேர் கோத சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அல்லாஹ் என்ன விட்டுட்டான், அல்லாஹ் என்ன கை விட்டுட்டான். அட அல்லாஹ் அவனை கைவிட முடியாதுங்க, முஹால், கைவிடவே மாட்டான். அல்லாஹ் அவனை கைவிடவே மாட்டான், முஹால், முடியாத காரியம். ஒன்னாலும் சொல்லவும் முடியாது அல்லாஹ் கைவிட்டேன்னு சொல்லவும் முடியாது, அல்லாஹ் கைவிட்டான்டா. நீ ஒன்றை தான் விடுவே தவிர அல்லாஹ் அவனை கைவிட மாட்டான், அல்லாஹ் அவனை கைவிட மாட்டான். என்னாலும் குறை சொல்கிறான். அப்போ நாம் என்ன சொல்ல வரேன்? அப்போ ஷேக்குடைய உள்ளத்தில் உள்ளது முரீதுடைய உள்ளத்துக்கு வரும். அப்போ தான் ரெண்டு பேருடைய உள்ளம் ஒன்றாக இருந்தால்தான் ஃபைசான் பாஞ்சு. ஏற்கனவே ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கிறேன். மீன் பிடிக்கக்கூடியவர்கள் குளத்தில் அணை கட்டி, வாய்க்காலில் அணை கட்டி மீன் பிடிப்பார். வாய்க்காலில் அணை கட்டி மீன் பிடிப்பார். அந்த பரிமாறி போட்டு வச்சுருப்பாங்க.
அந்த மீன் கைப்பேத்தில் என்ன செய்யும், பாஞ்சி அண்ணாட போய் விடுவோம். அந்த அந்த அணைக்கட்டை தாண்டி போய் விடுவோம். அணைக்கட்டை தாண்டி போய் விடுவோம், மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக, வலையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. அணைக்கட்டை தாண்டி போய் விடுவோம். எப்போ விடுவோம் போய், இங்கே தண்ணி இருப்பதை போல அங்கேயும் தண்ணி இருப்பதை கண்டால்தான். அங்கே வெறும் கண்டாந்தரையாக்குனா மீன் பாஞ்சு அங்கே போய் விடுவோமா? அங்கேயும் தண்ணிக்கு தெரிஞ்சால் தான் பாஞ்சு போடுவோம். அதே போல் அவுளியாக்குடைய உள்ளத்தில் மிதக்கக்கூடிய விண்மீன்கள், அசுரார்கள் என்ற மீன்கள், முசாத்துகள் என்ற மீன்கள், ஹகாயிக் என்ற மீன்கள் நம்மள பாஞ்ச உழுவுண்டா அவங்களுடைய கல்பை போல நம்ம கல்பாக்கு, அவங்களுடைய உள்ளத்தை போல நம்ம உள்ளத்தாக்கு. இல்லாவிட்டால் பாஞ்சு விடுவார். சும்மா தபருக்கன் பரக்கத்தன் சில்சிலாவை ஓட்டிக்கொண்டே இருக்கலாம். சலானேக்கா ஜமானா கடைசி காலத்தில் தரீகா பையத் ஷேக்லாம் ஏதோ ஓட்டிகிட்டே இருப்பான், ஏதோ ஓட்டிகிட்டே இருப்பான். பீரை தப்த பீம்பாங்க. அப்போ அல்லாஹ் தாலா காப்பாற்றுன்னு இஹ்லாஸ் அல்லாஹ் நமக்கு தரணும். ஒவ்வொரு முரீதுக்கும் அல்லாஹ் தரும். ஷேக் மாலுக்கும் அல்லாஹ் கொடுக்கணும், முரீதுகளுக்கும் அல்லாஹ் தரும். அல்லாஹ்வுடைய ஃபضல் இல்லாமல் நம்மளாலாம் அதில் நீச்சல் அடிக்க முடியாது. அவனுடைய சந்தோஷத்தை பெறவும் முடியாது, சந்தோஷத்தை பெறவும் முடியாது. அப்போ நம்முடைய உள்ளம் அவுலியாக்குடைய உள்ளமாக ஆக்கும், அவுலியாக்குடைய உள்ளமாக ஆக்கும். நபியவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பூலோகத்திலே அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா நபியவர்கள் பலவிதமாக பிரிக்கிறாங்க. அபுதால்கள் 40 பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில், இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதிகமாக ஷாம் சிரியாவில் தான் இருப்பாங்க. அதே போல் அவுத்தாதுகள் 4 பேர் இருப்பாங்க. நான் ஹதீஸில் வரத்தான், இதெல்லாம் ஹதீஸில் வரத்தான், நாம் பார்க்காத ஹதீஸில் வரும். சிங்கப்பூர் நான் பார்க்கல, நான் சிங்கப்பூர் மறக்க முடியுமா? நான் மறக்கக்கூடாது. துபாய் நான் பார்க்கல, நான் துபாய் இல்லைன்னு சொல்லுவேனா? நீ பார்க்கலன்னா இல்லைன்னு சொல்லாத. நீ இருக்குங்க, எல்லாம் ஹதீஸில் இருக்கு. உனக்கு நேரம் இல்லை, துனியாவுடைய வாழ்க்கை உன்னை போட்டு இழுத்துருச்சு, பார்க்கல, ஆனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவுதாதுகள் 40 பேர், அவுத்தாதுகள் 4 பேர். அவுத்தாது முளை பூச்சிக்கு சொல்கிறது. ஒரு கொட்டா போகிறதா இருந்தால் 4 முளை பூச்சி ஒன்றுவான் இல்லையா? 4 மெயின் போஸ்ட்டு போட்டு தான் போடுவோம். அவுத்தாதுகள் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க இல்லைன்னா உலகம் விழுந்துடும். அக்கத்தாபல் பல பேர் இருக்காங்க, கொத்து போடுறவங்க இருப்பாங்க. அதே போல் அகையார்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது நபியவர்கள் இடத்துல சொல்கிறாங்க, என் உம்மத்திலே 40 நபர்கள் இருப்பார்கள். என் உம்மத்திலே 40 நபர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த ஹதீஸ் தொடர்ந்து வருது. அவருடைய உள்ளங்கள் குலூபுஹும் குலூபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய உள்ளங்கள் இப்ராஹிம் நபியுடைய உள்ளத்தை போல் இருக்கும். அதே போல் நபிகள் அடுத்த படித்தரத்தை சொல்லும் பொழுது, என் உம்மத்திலே 4 நபர்கள் இருப்பார்கள், அவருடைய உள்ளங்கள் மூசா கலீமுல்லாவுடைய உள்ளத்தை போல் இருக்கும். மூசா கலீமுல்லாவுடைய உள்ளத்தை போலும். இன்னும் சில நபர்கள் இப்படி இருப்பாங்க, அவருடைய உள்ளங்கள் குலூபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளங்களை போல இருக்கும். அவங்க உள்ளத்தை என்னென்ன வந்துச்சோ அதெல்லாம் என் உம்மத்துடைய உள்ளங்களே வரும். என் உம்மத்தில் இப்படி இருப்பார்கள், இத்தனை நபர்கள் இருப்பார்கள், அவருடைய உள்ளங்கள் சுலைமான் நபியுடைய உள்ளத்தை போல இருக்கும். இன்னொரு வாயத்தில் ஆதம் நபியுடைய உள்ளத்தை போல இருக்கும். நிறைய ஹதீஸ்கள் வரும், போய் பார்த்துக்க வேண்டியதான். அப்போ நம்முடைய உள்ளங்களை மாற்றி அமைச்சாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதியால அல்லாஹ் நம்மளை பிறக்க வச்சுட்டாங்க. பெரிய ஃபஸல், அல்லாஹுடைய ஃபஸல். நம்ம வஸ்விஷா ஹலீஃபா ஹஸரத் அவர்கள் கூட சொல்லுவாங்க, பீர்முது அவுலியா அவங்க சொன்னதாக தக்கலை பீர்முது வலியுல்லா எத்தனை வருஷம்? 10 கோடி வருஷம் தலைகீழாக நின்றாலும் நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் பிறக்க வச்சதுக்கு நாம் சுக்ரியாவை அதா செய்ய முடியாது. உண்மைத்தான்.
ஷுக்ரியாவை நாம் அதா செய்ய முடியாது. அதே போல் கடைசியில் நபி சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்தில் இந்த உலகத்தில் ஒரு நபர் இருந்து கொண்டே இருப்பார், கல்புஹு க கல்பி, அவருடைய உள்ளம் எனது உள்ளத்தை போல இருக்கும், அவரது உள்ளம் எனது உள்ளத்தை போல இருக்கும் என்பதாக நபி சொல்கிறார். அப்போ கல்பமாக. அப்போ நபியுடைய உம்மத்தில் பிறந்ததுனால மஸ்ஹா எல்லாம் எடுத்துட்டான். மஸ்ஹன மூசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மத்து, அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனு இஸ்ராயில் அல்லாஹ்வுத்தால உருமாற்றம் செஞ்சான்ல, குரங்காக பன்றியாக எல்லாம் உருமாற்றம் செஞ்சான் பார்த்தாங்களா. அதை போல் அல்லாஹ் செய்ய மாட்டான், அதை போல் அல்லாஹ் செய்ய மாட்டான். என்றாலும் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் மாற்றி விடுவான். ஆனால் அல்லாஹ் ரொம்ப பயந்தான், உள்ளங்களை மாற்றியா அல்லாஹ் மாற்றி விடும். சிலருடைய உள்ளங்கள் ஹைவானாத்துடைய உள்ளங்களை போல் ஆயிடும், மிருகங்களுடைய உள்ளங்களை போல் ஆயிடும். அதனால தான் நம்முடைய உள்ளங்களை மனித உள்ளங்களாகவே தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் நமக்கு கிடைத்த பெரிய கிஃப்ட் ஷேக்குடைய தொடர்பு. ஷேக்குடைய தொடர்பு கிடைக்கல, உள்ள எப்படியோ போகும் நாம் சொல்ல முடியாது. கபூரில் போய் பார்த்துரு, உங்கள் உள்ளத்துடைய தோற்றத்தை அங்கே பார்த்துரு. நம்ம உள்ள இந்த உலகத்தில் எப்படி இருந்துச்சு, மனித உள்ளமாக இருந்துச்சா அல்லது மிருக உள்ளமாக இருந்துச்சா? ஒரு மையத்து கபூரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஜாஹு சூரத்துன் அது அஹபஸ், மிக மிக அருவறுப்பான தோற்றம் அவரிடத்துல வரும். ஃபயக்கூலு, அந்த மையத்து கேட்கும், மண் அந்தி, நீ யாருப்பா, நீ இவ்வளோ அசிங்கமாக இருக்கு, மண் அந்த நீ யார்? ஃபயக்கூலு, அந்த அசிங்கமான அருவறுப்பான தோற்றம் சொல்லும், நீ செஞ்ச அமல் தாண்டா நான், நீ செஞ்ச அமல் அயோக்கியம் நான், நீ மனசில் நீ சிந்தனை செஞ்சியே அதுதான் நான் வந்து சொல்லுங்க. அங்கே போய் பார்த்து யார் உள்ள எப்படி இருக்கு. அப்போ அல்லாஹ் ஹிஃபாதஸ், அல்லாஹ் ஹிஃபாதஸ். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு மனிதன் இமாம் ருக்கு போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள முக்ததி ருக்கு போயிட்டார். புரிஞ்சா இல்லையா? இமாம் ருக்கு போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள போயிட்டார். இப்போ பின்னாடி உள்ள முக்ததி மெல்லி குச்சியாருங்க வச்சுங்களேன், இமாமும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கார். அவர் மெதுவாக எழுந்திருக்கிறார், மெதுவாக போகிறார். இவன் டபக்குன்னு போயிட்டான் சுறுசுறுப்பில். கபூரில் அல்லாஹ் அவனுடைய சூரத்தை ஹிமாருடைய கழுதையுடைய சூரத்தாக மாற்றி விடுவான். அது ஷரீஃபில் வரும், மிஷ்கா ஷரீஃபில் வரும். மாத்திரானா இல்லையா? ஆனால் இமாம் ஏஞ்சாலாம் பார்த்து தான் எழுந்திரிக்கும், இல்லாட்டி கழுது நடக்கும். அதான் உஸ்தாதெல்லாம் கழுதுன்னு திட்டான், கழுதியாக மாறிடாதன்னு. ஜே அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? நம்முடைய உள்ளங்களை மாற்றி அமைச்சாக. அப்போ முதல் சிந்தனை என்ன? நம்ம ஷேக்கிட்ட போனாலும் வேறு எங்கே ஜியாரத்துக்கு போனாலும் சரி, நம்முடைய கல்பு சதா முஹத்தாஜா அல்லாஹின் பக்கம் தேவையுள்ளார். நம்ம ஜோப்பில் 1000 ரூபா காசு இருந்தாலும் சரி முஹத்தாஜாய். ஏன் அந்த 1000 ரூபா காசு அல்லாஹ்வுடைய கரத்தில் தான் இருக்குது, உன் ஜோப்பெல்லாம் கிடையாது. ஹகீகத்துடைய பார்வை கொண்டு பார்த்தால் அல்லாஹ்வுடைய கரத்தில் தான் இருக்கு. எடுக்கும் போது மொலாவுடைய காசின்னு எடு, அனுமதி கேட்டு எடு. தப்ச எல்லாம் விட்ட விலங்க போட்டுருவான்ட்டான். மின் ஐனைக்கு தசபஹு வஃபீமா அன்ஃபகஹு, எப்படி சம்பாரிச்சு எப்படி செலவு செஞ்சு, 2 கேள்வி. நம்ம சர்க்கார் இதை அடிக்கடி இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்கு போகிற ஜமாத்துக்கு போகிறோம், வெளிநாட்டுக்காண்டி சொல்ல வராங்களே அவங்களுக்கு பூரா இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. சம்பாதிக்க போகிறது திறமை இல்லைப்பா, செலவு செய்யறியே, எப்படி செலவு செய்ய போகிற, பொண்டாட்டி கல்வி கொடுத்துறாத, எப்படி செலவு செய்ய போகிற நீ? அல்லாஹ்வுடைய மறந்தியாத்தில் செலவு செய்ய பார்த்து ஒவ்வொரு பைசாவும் எடுத்து செலவு செய். அதனால தான் வாழ்க்கையில் நெருக்கடி, நமக்கெல்லாம் தங்கு ஏற்படுது. 1 ரூபா கொடுத்தாலும் சரி எப்படி செலவு செய்கிற பார்த்து செலவு செஞ்ச வாழ்க்கையில் பரக்கத், வாழ்க்கையில் பரக்கத். ஆக நீயே செலவு செஞ்சாகணும், ஹொசனும் நீயே செஞ்சு செலவு செஞ்சா. எங்கள் அம்மா 100 ரூபா பேக்கிலேருந்து பணம் எடுத்தாலும் கண்ணாமலாம் திட்டி விடுவாங்க எங்கள் பாவா. திட்டிப்பிட்டு சொல்லுவாங்க, நீ எடு, எவ்வளோ நாளும் எடு பேக்கிலேருந்து, ஏட்ட கேட்டுட்டு எடுத்துக்க. நான் அல்லாட்ட போய் சொல்லணுமா இல்லையா? அது சொல்லுவாங்க எங்கள் பாவா. அல்லாட்ட நான் போய் சொல்லணுமா இல்லையா? 100 ரூபாயிடு, 1000 ரூபாயிடு, 2000 ரூபாயிடு, ஏன்னு கேட்டுட்டு எடு. நான் அல்லாட்ட பயில் தயார் பண்ணி வச்சுக்கணும். இல்லை விட்டால் என்னுடைய முகத்தில் எல்லாம் கறி பூசிடும் என்பதா அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம பொண்டாடி தான் அள்ளி கொடுத்தேன், உன் வாழ்க்கையில் எல்லாம் மண் அள்ளி போடும்.
அம்மாவா தான் நீ அள்ளி கொடுத்த, அவங்க இதுலேயே செலவு பண்ணிட்டாங்க, வாழ்க்கையில் எல்லாம் மண்ணள்ளி போட்டோம். ஆக மறதியாத்த இலாகியா, அல்லாஹுடைய திருப்தியின் அடிப்படையில் நாம் செலவு செஞ்சார். சம்பாதிக்க திறமை அல்ல, சம்பாதிக்கக்கூடியவர்கள் சம்பாதிப்பது திறமை அல்ல, செலவு செய்வதிலே அல்லாஹுடைய சந்தோஷத்தை பார்த்தார்கள். ஒரு பைசா இருந்தாலும் சர்க்கார் சொல்லுவாங்க, உன் பிள்ளைக்கு நீ 10 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தாலும் அல்லாஹுடைய சந்தோஷம் பாரு, பார்க்காம செலவு செஞ்சிடாத. மாட்டிப்ப அந்த 10 ரூபாய்க்கு வச்சு அல்லாஹ் தாலா உன்னை தண்டிக்கவும் செய்யலாம் என்பதாக சொல்லுவாங்க. நேற்று கூட சொன்ன ஹதீஸ், வத்தக்குன் நார வலோ பிஷிக்கி தமரா, பாதி பேரிச்சப்பழம் துண்டை கொண்டிருந்தாலும் சரி நரகத்தை பயந்து கொள். அப்படியே அது சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஒரு பேரிச்சப்பழத்தை பாதி ஆக்கினா ஒரு துண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு துண்டை கொண்டும் அல்லாஹ் உன்னை நரகத்தில் போடலாம். அந்த ஒரு துண்டை கொண்டும் நரகத்தில் போடலாம். அதே பாதி துண்டை கொண்டும் அல்லாஹ் உன்னை சுவர்க்கத்திலையும் போடலாம். அதனால இன்ஃபாக் விஷயத்தில் வஷாரா எரியும்பா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, சால ரப்போவா யுரியவுல் மீசான, திராசை காட்டு அல்லான்னு கேட்டாங்க. மீசான வச்சிருக்கேன்னு இருக்க போகிற நீ, திராசை காட்டு. பாரா அல்லா காமிச்சா, மையமுழு ஹாசல் மீசான, இந்த திராசு யாரை நிரப்ப முடியும்னு அப்படியே பயந்து போயிட்டாங்க. மயக்க அடிச்சு கீழே விட்டாங்க. பலம்மா அப்பாக்க மயக்கத்தை விட்டு தெளிந்த போது அப்போ அல்லாஹ் சொன்னான், தாவூதே பயப்படாது, மேற்கு திசை கிழக்கு திசை அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு தட்டம் திராசில், யாரும் அமல் செஞ்சு அவ்வளோ அமல் செஞ்சு யார் நிரப்ப முடியும். அப்போ அல்லாஹ் சமாதானமாக சொன்னான், இசா ரலீத்வன் அபுதி, தாவூதே எனது அடியானை நான் பொருந்தி கொண்டால் மலவ் துஹாபி தமரா, ஒரே ஒரு பேரிச்சப்பழத்துக்கும் நிரப்பிடுவேன். நிறைய அமல்லாம் தேவையில்லைங்க, ஒரே ஒரு பேரிச்சப்பழத்தை கொண்டு நிரப்பி விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அப்போ நாமும் ஒரு துண்டாக இருந்தாலும் சரி நரகத்தையும் பயந்தாகனு, அதை கொண்டு சொர்க்கமும் போகலாம் நரகமும் போகலாம். ஆனால் தான் அவுலியாக்களும் அன்பியாக்களும் சதா பயத்தில் வாழ்கிறார், ஹவுஃபில் வாழ்கிறார். அப்போ நம்முடைய உள்ளம் முஹத்தாஜாக ஆகும். சதா அல்லாஹ்வின் பக்கம் அவங்கள்ட்ட கிட்ட போய் நிற்கும் போது முஹத்தாஜா போய் நில், முஹத்தாஜா போய் நில். அவங்களும் முஹத்தாஜா தான் இருக்காங்க, கபர்லேயும் முஹத்தாஜா தான் இருக்காங்க. மேலே எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி தான் மன்னரில் இருக்கிறாங்க. கமா தமூத்தூன கமா தைஷூன தமூத்தூன் அப்படி ஒரு சொல்கிறாங்க. எப்படி வாழணும் அப்படி தான் மரணம், மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அப்படி தான். இங்கே ஆலிம்ஷா இருந்தால் அங்கே ஆலிம்ஷா, இங்கே ஆரிஃபா இருந்தால் அங்கேயும் ஆரிஃப் தான், இங்கே குத்துபா இருந்தால் அங்கேயும் குத்துபு தான், இங்கே ஹவுஸாக இருந்தால் அங்கேயும் ஹவுஸு தான், இங்கே பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அங்கேயும் பிஸ்னஸ் மேன் தான், இங்கே தொழிலதிபராக இருந்தால் அங்கேயும் தொழிலதிபர் தான். சரியா, இங்கே அம்பானியாக இருந்தால் அங்கேயுமே அம்பானியாக தான் இருக்கணும். இதே அல்லாஹ் ஹிஃபாதத் செய். அதனால் துனியாவுடைய சிந்தனைகள் ரொம்ப நாம் அல்லாஹ் விஷயத்தில் ரொம்ப பயந்தா குறைச்சிக்கணும் துனியாவுடைய சிந்தனைகள். அப்போ கமா தமூத்தும் கமா தைஷூன தமூத்துன், கமா தைஷூன தமூத்து கமா தமூத்துன்னு துபாசூன், எப்படி மரணத்தை பெற்றீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள், எப்படி மரணத்தை பெற்றீர்களோ அப்படி தான் எழுப்பப்படி. அப்போ அதே மாதிரி அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி அல்லாஹ் எழுப்பிடுவான். அதனால் பயப்பட தேவையில்லை. அப்போ என்றாலும் அஹலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது முஹத்தாஜா போயிட்டு, முஹத்தாஜா இருந்தங்க அல்லாஹ் தஆலா அள்ளி கொட்டிடுவான், நிரப்பிடுவான், அல்லாஹ் நிரப்பிடுவான். அல்லாஹ் நிரப்பிடும். எப்படி நிரப்புவான்னு தெரியாதுங்க. இந்த உலகத்திலேயே முஹத்தாஜா இருந்தால் எப்படி நிரப்புவான்? அந்த ரகசியத்தை அல்லாஹ் காமிக்கவே மாட்டான், ரகசியத்தை அல்லாஹ் காமிக்கவே மாட்டான். ஜே ஆக நாமும் எதுக்கு சொல்ல வரேன், நம்ம ஷேഖனாயும் எஜமான் சொல்லுவாங்க, அஹலுல்லாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முறையை வெளியில் காட்டக்கூடாது. அதனால தான் வெளியில் வியாபாரம் செய்கிற மாதிரி, பிஸ்னஸ் செய்கிற மாதிரி, தொழில் செய்கிற மாதிரி காமி காமி நீ அப்படின்பா. எனக்கெல்லாம் ஒரு கடையை வச்சு கொடுத்தா ஆரம்பத்தில், அதுக்காண்டி கடை வைப்பா, இந்த கடை உனக்கு ரிஸ்க்கு போடாது, மக்களுடைய பார்வையிட்டும் பண்ணி மறைத்துக்கொள்வதற்காண்டி கடை வச்சு என்பதாக சொன்ன. அப்போ எதுக்கு சொல்ல வரேன், அப்போ அவள் நம்முடைய உள்ளம் முஹத்தாஜாக இருக்கு. அவங்க முஹத்தாஜா இருந்தாங்க, அவங்களும் முஹத்தாஜா இருக்கிறாங்க, தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய உள்ளத்திலே
விலகக்கூடிய ரகசியம் நம்முடைய உள்ளத்திலே விழும். இரண்டாவதாக அவருடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை இருந்துச்சு தெரியுங்களா? சதா ஆஜிஸா வந்துட்டே இருந்தாங்க. சதா ஆஜிஸா வந்துட்டே இருந்தாங்க. இயலாதவர்களாக வந்துட்டே இருந்தாங்க. எதையும் செய்ய முடியாது, என்னால் தொழுக முடியாது, என்னால் நோன்பு வைக்க முடியாது, என்னால் ஜக்காத்து கொடுக்க முடியாது, என்னால் ஹஜ்ஜி செய்ய முடியாது, என்னால் ஜியாரத்துக்கு போக முடியாது, என்னால் ஹஜ்ஜி செய்ய முடியாது, உம்ராவுக்கு போக முடியாது, என்னால் முராக்கவா செய்ய முடியாது, என்னால் முஷாஹதா செய்ய முடியாது, எல்லாம் தயவு இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது. ஆஜிஸா வாழ்ந்தான். அல்லாஹ் அவரை தூக்கி நீ பாடிக்கிட்டே இருந்தான். அல்லாஹ் அலங்கரிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த சிந்தனையில் இருந்தங்க அவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த ரகசிய கருத்துகள் அல்லாஹ் நம்மளே இருக்கு. ஃபைசான் அல்லாஹ் நம்மளே பொழிய ஆரம்பிச்சிடுவான். மூன்றாவதாக என்ன சிந்தனை இருந்துச்சு தெரியுங்களா? அவருடைய உள்ளத்தில் மூன்றாவதாக என்ன சிந்தனை இருந்துச்சு தெரியுங்களா? மாலூமாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? சதா மாலூமாக இருந்தாங்க. அல்லாஹ் மௌஜூதாக்கி தன்னை மாலூமாக்கி இருந்தாங்க. மாலூமாகி நீங்கள் அங்கே போய் நின்னங்க, உங்களுக்கு ஜியாரத் ஹகீகி நசீபாய், ஜியாரத் ஹகீகி நசீபாய். அல்லாஹ் கிரு தக்ஃபீஹில் இஷா. அடுத்ததாக நூறாக போய் நின்றாங்க. நூறாக போய் நின்றாங்க. நூறாக போய் நின்னங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறி போடும், முனவரா போடும். அவங்களும் 100, நீங்களும் 100, அவங்களும் 100, நீங்களும் 100. ஆளுமே 100ல் என்ன ஃபைசான் இறங்குதோ அந்த ஃபைசான் உங்களே இருக்காது. உங்களுடைய உலகத்தில் என்ன ஃபைசான்கள் இறங்குதோ அதுவும் 100 முகத்தாஜாக தான் இருக்குது. தான் 100ஆக இருப்பதற்கு சுயமாலாம் எதுவும் 100ஆக இருக்க முடியாது. இந்த டிபிஐடி சொல்லுது, நான் உனக்கு பிராசம் தருவதற்கு கரண்ட் வேணும்ப்பா, கரண்ட் இல்லைன்னா நான் முனவராக இருக்க முடியாது. அதே போல் நபிய 100 தான், அல்ல குரான் 100 தான், தீன 100 தான், அவுலியாக்கள் 100 தான், எல்லாம் 100 தான். இந்த 100எல்லாம் என்ன சொல்லுது? நாங்களெல்லாம் 100ஆக இருக்க அல்லாஹ் அப்படி 100 தேவைங்க. ஆனால் மின்னூர் இல்லா புள்ளி ஷைன் மின்னூர். அப்போ நூறானியத்துடைய உலகத்தில் மிதக்கலாம். ஆக நாமோ சும்மா போய் காசி செலவு பண்ணி ஜியாரத்து செய்து விட்டு வருவது திறமை அல்ல. ஹகீகி ஜியாரத் பண்ணக்கூடியவளா பண்ணணும். அவனுடைய உள்ளத்தில் இறங்கக்கூடிய ரகசியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இறங்கிருச்சு. நம்முடைய வாழ்க்கை ஆசாதாக ஆகிவிடும், அல்லாஹை கொண்டு ஆகிவிடும். நம்முடைய வாழ்க்கை சதா அல்லாஹை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். எவனுடைய தயவையும் நம்பாமல் அல்லாஹை கொண்டு மட்டும் வாழக்கூடிய வாழ்க்கையை தௌஹீதுடைய வாழ்க்கையாக, முஹசின் ஹகீகியாக, முஹசினுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அல்லாஹ் சொல்றானே, இன்ன ரஹமத்துல்லாஹி கரீபும் மினல் முஹசினீன், என் ரஹமத்து மோசினீன்களை தேடி போன்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த மோசினீன்களாக நாம் ஆகிவிடுவோம். ஆகவே வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய உள்ளங்களையும் நமது ஷேகுமார்கள், குறிப்பாக நமது ஷேக்குடைய உள்ளத்தை போல் அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. அல்லாஹு தஆலா எங்களுடைய ஜியாரத்துடைய சஃபரை அல்லாஹ் உங்களுடைய துவாவை கொண்டு லேசாக ஆக்குவானாக. ஆஃபியத்தாக திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஜியாரத்துடைய ஃபைசானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லா பீர்பாய்களுக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.